இப்போ இதுல நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்கல்லக்கா. இன்னைக்கு ஓகே அக்கா பத்மாக்காவை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தெரியுது. நான் பத்மாக்கா பட்ட கஷ்டம் என்னன்றத இந்த தமிழ்நாடு பார்த்திருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. நாங்களே அதான் உங்களுடைய இந்த வாழ்க்கை நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க. பேசும்போது ரொம்ப வெகுளியா அமைதியா பேசுறீங்க. ஆனா காலையில இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போதே சொன்னீங்க 6 மணிக்கு எந்திரிச்சு போவோம் அப்படின்னு. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க இந்த வேலையில? எத்தனை வருஷமா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த வேலை வந்து 22 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் பசங்களாம் சின்ன பசங்க, அவங்களுக்கு ஏந்தி ஸ்கூலுக்கு போற பசங்க. அப்பெல்லாம் காலையில 3 மணிக்கு ஏந்துக்கணும் அப்பெல்லாம். இப்பதான் 5 மணிக்கு ஏந்திருக்கிறேன். இப்போ வயசு கொஞ்சம் ஆகுது. ஒரு 22 வருஷத்துக்கு முன்ன நம்மளுக்கும் ஒரு 25 வயசு இருக்கும்ல. எந்திரிச்சு காலைல 3 மணிக்கு எழுந்துச்சி 2 பேருக்கும் டிஃபன் கட்டி கொடுத்துட்டு நானும் கட்டிக்கின்னு வேலைக்கு கிளம்புவோம். கரெக்டா இருக்கும் டைம். மதியம் வந்து மறுபடியும் பசங்க வருவாங்க, அவங்களுக்கும் வேலை செய்வோம். ரொம்ப கஷ்டமான ஒரு குடும்பமா போயின்னு. எத்தனை மணி நேரம் நிக்கணும் நீங்க இந்த வேலையில? இப்போ 6 மணிக்கு போறீங்கன்னு சொல்றீங்க. எத்தனை மணி நேரம் நிக்கணும்? கண்டினியூஸா வேலை பார்த்துட்டே இருப்பீங்களா இல்ல பிரேக் எடுப்பீங்களா? இல்ல, நம்மளுக்கும் பிரேக் டைம் எல்லாம் தராங்க. எல்லாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hour தருவாங்க. உட்காரலாம், டீ சாப்பிடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க? 8 மணி நேரம் நம்ம டியூட்டி. அதுதான் 1/2 மணி நேரம் சாப்பாடு டைம் போயிடும். டீ டைம் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் போயிடும்.